இங்கிலீஷ்ல நம்ம ஒரு சென்டென்ஸ் மிஸ்டேக் இல்லாம ட்ரை பண்ணணும் அப்படின்னா டென்சஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே இருக்கு. ஓரளவாவது டென்ஸ் தெரிஞ்சிருந்தாதான் மிஸ்டேக்ஸ் வராது நம்ம சென்டென்ஸ் ட்ரை பண்ணும்போது. அப்படி இல்லாம வேற ஏதாவது சில வழிகள் இருக்கா சென்டென்ஸ் வந்து கரெக்டா நம்ம ட்ரை பண்றதுக்கு அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நிறைய சென்டென்சஸ் நீங்க ஓனாவே ட்ரை பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் see one of the sentence patterns today. I was busy. ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சென்டென்ஸ் பேட்டர்ன். ஐ வாஸ் பிஸினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்னு சொல்றது. பட் வந்து எதுல நீங்க பிஸியா இருந்தீங்க, என்ன செய்யறதுல நீங்க பிஸியா இருந்தீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு வேர்ப் ஆட் பண்ணிட்டு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். அதாவது நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அந்த வார்த்தையோட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டீங்கன்னா சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஐ வாஸ் பிஸி டாக்கிங் ஆன் த ஃபோன். நான் ஃபோன்ல பேசுறதுல ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. ஐ வாஸ் பிஸி கிளீனிங் த ஹவுஸ். நான் வந்து வீடு கிளீன் பண்றதுல பிஸியா இருந்துட்டேன். ஆஸ் தீபாவளி இஸ் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். ஏன்னா தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதனால. ஐ வாஸ் பிஸி ஸ்டடிங் ஃபார் மை எக்ஸாம்ஸ். நான் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. ஐ எம் பிஸி குக்கிங் டின்னர் ஃபார் த கெஸ்ட்ஸ். அதாவது ஐ வாஸ் பிஸினா பாஸ்ட் டென்ஸ், நான் இருந்தேன்னு சொல்றது. ஐ எம் பிஸினா நான் இருக்கிறேன்னு சொல்றது. ஸோ இப்போ நீங்க பிஸியா இருக்கிறீங்க, எந்த வேலையில பிஸியா இருக்கீங்கன்னு சொல்றதுன்னா வாஸ்க்கு பதிலாக ஐ எம் போட்டுக்கலாம். ஐ எம் பிஸி குக்கிங் டின்னர் ஃபார் த கெஸ்ட் அப்படின்னா நான் கெஸ்ட்காக டின்னர் குக் பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்க எதுல பிஸியா இருக்கீங்க அப்படின்றத